ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒன் டே ஒர்க்கிங் ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஒன் டேயில் நான் எப்படி ப்ளவுசஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறேன், என்னென்ன எப்படி டைம் மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத பற்றியும், நெக்ஸ்ட்டு ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கேன். இப்போ தான் டெய்லரிங் ஆகட்டும், இப்போ தான் பிகினர்ஸாக கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க நல்லா இன்னும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற பற்றி சின்ன சின்ன டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிகினர் ஸ்டேஜில் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த விஷயம் ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் தெரியாதது கூட இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சாரீஸ் எல்லாமே மேக்ஸி கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன். அதாவது என்னோட ஓன் சிஸ்டருக்காண்டி மேக்ஸி கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு 3 சாரீ எடுத்து வச்சிருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அன்னைக்கான அர்ஜென்ட் ப்ளவுஸ், நெக்ஸ்ட் டே கொடுக்க வேண்டிய அர்ஜென்ட் ப்ளவுசஸ் அன்னைக்கு ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது. அது ஒரு 4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறம் சாரீ ஓரடிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாரீலேருந்து எல்லா ப்ளவுசஸையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 பூனம் சாரீ இருந்துச்சு, ஒரு சில்க் காட்டன் சாரீ இருந்தது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்டை சாரீ, ரொம்ப திக்கான கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாரீ இருந்தது. இதில் 2 இதுக்கு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க, 2 இதுக்கு நார்மலாக ஸ்டிச் பண்ணால் போதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கிளாத்தும் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாகட்டும், ஒரு மேக்ஸி தைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங் லுக் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அதிகளவு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடிலாம் அந்தளவுக்கு எதிர்பார்ப்பேனான்னு கிடையாது. கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனத்தில் இல்லை பார்த்துக்கலாம், ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ பண்ணுற ஒர்க்கை நல்லா நீட்டாக லுக்காக நம்ம கொடுக்குறப்ப அவுட்புட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து ஒரு ப்ளவுஸு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். முன்னையே அவுட்புட் தான் ஸ்டிச் பண்ணுவோம், இருந்தாலும் ஒரு சின்ன சோம்பேறித்தனம் இருந்தது. ரீசன்ட் டேஸில் அந்த சோம்பேறித்தனம்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒர்க்கில் நல்லா நம்ம அதிக க்ரோத் ஆகி வரணும் அப்படின்னா சின்ன நம்மக்கிட்ட இருக்க சின்ன மிஸ்டேக்ஸை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். இப்போ அந்தந்த மிஸ்டேக்ஸை மாற்றிக்கிறேன். அதனால் இப்போ என்ன மாறி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணுறேன், ஒரு மேக்ஸி நான் தைக்கிறேன், இல்லை ஏதோ ஒன்று சுடிதாரோ ஒரு குர்த்தியோ ஏதோ ஒன்று நான் ஸ்டிச் பண்ணாலுமே நல்லா அயன் பண்ணி நீட் லுக்காக என்ன கரெக்ஷன் வந்தாலுமே அந்த டைம்லேயே நம்ம திருத்திக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல், ஒரு கேர்லெஸ் இல்லாமல் அந்த டைமே அட் அ டைம்லேயே மாற்றிக்கிட்டு நம்ம அயன் பண்ணி நீட்டான லுக்கை நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால் எனக்கு ஃபீட்பேக்கு ரொம்பவே ஃபீட்பேக் வர்றதுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல், முன்னெல்லாம் சொல்லுவாங்க சுருக்கமாக இருக்குது, அதாவது நீட்டாக அயன் பண்ணி கொடுங்க, வெளியிலலாம் அயன் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறாங்க, நீங்கள் அயன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் மாற்றிக்க போய் கஸ்டமரும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நானும் என்னோட அந்த ஃபைனல் அவுட்புட் கொண்டுட்டு வரப்போ ரொம்பவே நானும் ஹாப்பியாக இருக்கேன். அது இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிறேன். முன்ன கற்றுக்கிட்ட அளவுக்கு விட இப்போ ரொம்ப 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 விஷயத்த நான் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம ஃபீல்டில். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய இப்போ நம்ம டெய்லரிங் பொறுத்த வரைக்கும், ஒரு டிசைனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்டர்ன் வந்துருச்சு, நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சு. மேக்ஸி ஆகட்டும், எல்லாத்துமே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் வந்துருச்சு. அந்த டைப்ஸ் இல்லாமல் அதை ஸ்டிச் பண்ணுற மெத்தடுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு, வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும், ஒரு கடையிலேருந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும், ஒரு பொட்டிக்கில் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இப்போ கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம கற்றுக்கணும்னு கிடையாது. இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப அவைலபிளாக இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி. என்னோட லைஃப்பில் நடந்ததே நானே சொல்கிறேன். நான் ஒரு 10 இயர்ஸ் பேக் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு இருக்கப்போ நான் டெய்லரிங்கில் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்தளவுக்கு ஆர்வமாக இருக்கும். ஆனால் கற்றுக்கணும் அப்படின்றப்ப எனக்கு கற்றுக்கிறதுக்கான சோர்ஸ் இருக்காது. அதாவது ஒருத்தவங்கள்ட்ட போய் தான் நம்ம ஒரு இன்ஸ்டியூட் போய் தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்தளவுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆன்லைன்லேயே நம்ம ரொம்ப அதிகமான சோர்ஸ் கிடைக்கிது. நம்ம எது போட்டாலும், நம்மளோட டவுட்டை எது போட்டாலுமே யூடியூப்லேயே ஆகட்டும், பிரிண்ட்ரெஸ்ட்லேயே ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், எதுலேயே இருந்தாலுமே நம்மளுக்கான ஐடியாஸை அதுவே கொடுக்கறது, நம்மளுக்கான நாலேஜை அதுவே நம்ம கற்றுக்கிறது. அது கற்றுக்கிட்டாலுமே நம்ம மைண்ட் எல்லாத்தையுமே ஏற்றுக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பல விஷயத்த ஒரே டைமில் அட் அ டைமில் பார்க்குறதுனால நம்ம மைண்ட் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் இவ்வளோ கற்றுக்கிறேன் அப்படின்றப்ப அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியல. அது கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியல. அதனால் இப்போ ரீசன்ட் டேஸில் ரொம்ப நோட் பண்ணி வச்சுட்டு அந்தந்த டைமில் இந்தந்த இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுவே டெய்லரிங் ஷாப்பில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன்.
அதுவே நான் கற்றுக்கிட்டு இது வந்து நான் கடையில் கற்றுக்கிட்டது. ஆனால் இருந்தாலுமே இப்போ நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து அதே சேம் மெத்தடை கொண்டுட்டு வரப்போ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதெல்லாம் எப்படி வந்து நம்ம ப்ராப்ளத்தெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி எப்படி வந்து கொண்டுட்டு வர்றது, அப்போ நம்ம என்னென்ன நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி நல்லாவே கற்றுக்கிட்டு இருக்கேன். அது வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகினர் ஸ்டேஜில் வர்றப்போ வந்து நம்மளுக்கு புரியாது என்னென்ன அப்படின்னு சொல்லி புரியாது. நீங்கள் அதுலேருந்து எவ்வளோ இன்வால்வ் ஆகி அதில் இருக்க நாலேஜை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டுட்டு போகிறப்பையும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஸ்கில் கற்றுக்கும் போதும் சரி, ரொம்பவே அதில் டெவலப் ஆகி நீங்கள் வந்துகிட்டே இருக்க முடியும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணி நோட் பண்ணி கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸாக கொண்டுட்டு போனாலும் சரி, ஒரு ஒர்க்காக கொண்டுட்டு போனாலும் சரி, எனி ஒன் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட ஃபைனல் அவுட்புட் வந்து பக்காவாக இருக்கும். அதை வந்து நான் லைஃப்பில் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போல்லாம் வந்து மோர் தென் டைம் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தான் ஒரு நாளைக்கு ஸ்டிச் பண்ணுறேன். முன்னெல்லாம் வந்து ஒரு 10 ப்ளவுஸ் 12 ப்ளவுஸ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து உடம்பு வந்து அந்தளவுக்கு ஒத்துழைக்கலை. ரொம்ப லேடிஸ்க்கு வர எல்லா ப்ராப்ளமும் இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு உண்டான ப்ராப்ளத்தை வந்து நான் இப்போ வந்து அதுக்கான கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கனால வந்து அதுக்காண்டி கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி நம்ம உடம்பே நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் பக்கம் அந்தளவுக்கு போகிறது இல்லை. அதுக்கு கிடைக்கிற டைமை தான் நான் இப்போ வந்து இப்போ சில விஷயத்த கற்றுக்கிறது. அந்த மேக்ஸி புதுசாக நம்ம வந்து என்னென்ன இப்போ நம்ம டெய்லரிங்கே என்னென்ன புதுசாக இருக்கோ, ஒரு பொட்டிக் லெவலில் என்னென்ன புதுசாக இருக்கும் எல்லாத்துக்குமே புதுசாக கேதர் பண்ணிக்கிட்டு புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக வந்து நான் ஒரு வீடியோஸாக கண்டிப்பாக நான் எவ்வளோ கற்றுக்கிறேனோ அது அந்தளவுக்கு நான் உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ப்ளவுஸ் கிட்ட நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இது இல்லாமல் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காண்டி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. அதையும் எடுத்துகிட்டு இந்த இதில் நான் உங்களுக்கு வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு இந்த மேக்ஸோட அவுட்புட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக்இன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு பிரின்சஸ் கட் மேக்ஸி 3 லேயர் இருக்க மாதிரி அடுக்கடுக்காக 3 லேயர் இருக்குது பார்த்திங்கன்னா. அதுவுமே நான் ரீசன்ட் டேஸில் தான் கற்றுக்கிட்டேன். முன்னெல்லாம் வந்து நான் கற்றுக்கல, இது எனக்கு தெரியவும் தெரியாது. இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து அதை நான் கற்றுக்கிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு 2 டைம் வந்து தப்பாக இருந்துச்சு. எனக்கும் பாப்பாவுக்கும் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். 2 டைம் வந்து ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த ஃப்ரில் வைக்கிறதுனால சின்ன மிஸ்டேக் வந்துச்சு. 3ஆவது டைம் வந்து எங்கள் அக்காவுக்கு ஸ்டிச் பண்ணப்போ ஃபைனல் அவுட்புட் பக்காவாக இருந்துச்சு. அதோட ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக்இன் பண்ணி பாருங்கள். இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டே இன்னையோட டேவோட ஒரு 4 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ளூ கலருக்கு வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த க்ரீன் கலருக்கு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மற்ற 2மே நார்மல் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களா சாரீலாம் ஓரடிச்சிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இந்தமாதிரி ஹூப் பண்ணி நம்ம கட்டப்பையில் வச்சுட்டு கஸ்டமர் வந்தோடனே டெலிவரி பண்ணிடுறது தான் வேலை நம்மளுக்கு. மோர் தென் டைம் வந்து இப்படி தான் என்னோடய ஒர்க் இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கான ஒர்க் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கான லைனிங்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அதுக்கான நோட் பண்ணுறது, நாளைக்கு என்னென்ன ஸ்டிச் பண்ணணும் அதெல்லாம் நோட் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுட்டு இதோட அந்த மேக்ஸி தச்சேன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அதோட ஃபைனல் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி மேக்ஸிலாம் ஸ்டிச் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு இந்த நம்பரில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து என்கொயரிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து